ஒரு சிறிய கிராமத்தில் தாமஸ் மற்றும் பிலால் என்ற 2 சகோதரர்கள் வாழ்ந்தனர். தாமஸுக்கு 15 வயதும் பிலாலுக்கு 9 வயதும். அவர்களின் தாய் புற்றுநோயால் இறந்துவிட்டார். பின்னர் தந்தை மறுமணம் செய்து கொண்டு வேறு நகரத்துக்கு சென்று 2 குழந்தைகளையும் தனியாக விட்டுச் சென்றார். உதவ யாரும் முன்வராததால் தாமஸ் தனது தம்பியுடன் கிராமத்தை விட்டு வெளியேற முடிவு செய்தான். ஒரு சிறிய பையில் 2 பழைய சட்டைகளையும் அம்மாவின் புகைப்படத்தையும் வைத்து அவர்கள் நகரத்திற்கு புறப்பட்டனர். பல நாட்கள் பஸ் நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் தூங்கினர். பல இரவுகளில் உணவே கிடைக்கவில்லை. தாமஸ் வேலை கிடைத்த இடமெல்லாம் பாத்திரம் கழுவி பெட்டிகள் தூக்கி உழைத்தான். சம்பளம் குறைவாக கொடுத்தாலும் அவமானப்படுத்தினாலும் தம்பிக்காக அனைத்தையும் சகித்தான். ஒருநாள் கையிலிருந்த சிறிய பணத்தில் ஒரு ரொட்டி வாங்கி அதை 2ஆக உடைத்து பிலாலுக்கு கொடுத்தான். நீங்களும் சாப்பிடுங்கள் என்ற தம்பியுடன் நான் ஏற்கனவே சாப்பிட்டேன் என்று கூறினான். ஆனால் அது பொய். அவன் அன்று முழுவதும் சாப்பிடவில்லை. தாமஸின் ஒரே கனவு பிலால் படிக்க வேண்டும் என்பதுதான். கடின உழைப்பில் சேமித்த பணத்தில் அவனை பள்ளியில் சேர்த்தான். பின்னர் ஒரு பழைய லேப்டாப் வாங்கி கொடுத்தான். பிலால் பகலில் பள்ளி, இரவில் கோடிங் கற்றான். பல ஆண்டுகள் கழித்து அவன் உருவாக்கிய ஒரு மொபைல் ஆப்பை ஒரு பெரிய தொழில்நுட்ப நிறுவனம் $1.1 மில்லியன் வாங்கியது. வெற்றி பெற்ற பிறமும் அவர்கள் தங்கள் துன்பங்களை மறக்கவில்லை. ஜெசிகா ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பை தொடங்கி ஏழை குழந்தைகளுக்கு இலவச கல்வி, விடுதி, புத்தகங்கள் மற்றும் பள்ளி உபகரணங்கள் வழங்கத் தொடங்கினர். இந்த கதை சொல்லும் உண்மை என்னவென்றால், வாழ்க்கை எவ்வளவு சோதித்தாலும் அன்பும் விடாமுயற்சியும் இருந்தால் இருளான பாதையும் ஒளியால் நிறைந்துவிடும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு அன்பான ஒருவருடன் இதை ஷேர் பண்ணுங்க. இன்னும் பார்க்க ட்ரீம் பிக் தீம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.